வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அடுத்து ட ல ர என்னும் எழுத்துக்கள் இக்காலத்தில் சொல்லுக்கு முதலில் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். டில்லி, இது இடில்லி என்று எழுதினால் பொருள் மாறிவிடும். இது டில்லி அப்படின்னு எழுதினால் லங்காஷயர். இது இளங்காஷியர் அப்படின்னா பொருள் மாறிவிடும். லங்காஷயர் என்று எழுதுவதே சரியானது. அதே போல் ரப்பர், இறப்பர்னு எழுதினா யாசிப்பவர் மீனிங் ஆயிரும். அதனால் ரப்பர் என்று எழுதுவதே சரியானது. அதுபோல் டயர் துறை என்பதை இடையர் துறை என்று எழுதினால் பொருள் மாறுபடும். அதனால் டயர் துறை என்பதே சரியானது. அதற்கடுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு என்னும் எழுத்துக்கள் சொல்லின் கடைசியில் வருவதை இக்காலத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. குக் என்பவர் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்தார். ஜேம்ஸ் வாட் என்பவர் நீராவியை பயன்படுத்துவதை கண்டறிந்தார். இதில் குக்கு இக்கு கடைசியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குக்குன்ற எழுதுவது தவறானது. அதே மாதிரி ஜேம்ஸ் வாட்டுன்னு எழுதலாம். வாட் என்று எழுதுவது தவறானது. குக், ஜேம்ஸ் வாட் என்பதை சரியானது. அடுத்து இற்று என்பது சொல்லுக்கு இறுதியில் நில்லாது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். கதிர், இதில் இடையின இரு வச்சு தான் எழுதணும். வல்லின இரு வச்சு எழுதுவது தவறு. இது சொல்லுக்கு இறுதியில் வல்லின இற்று வராது. கதிர் என்பதே சரியானது. இப்போ நெல் குட்டல் கதிர், இதில் இந்த இல்லு இந்த காவும் சேர்ந்து இற்று என திரியும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நெற்கதிர் என்று கிடைக்கும். இல் என்ற மெய்யெழுத்தும் கா என்ற எழுத்தை நோக்கி இற்று என்று எழுத்தாக தெரியும். நெற்கதிர் என்று கிடைக்கும். அடுத்து இற்று, இட்டு என்னும் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் எந்த மெய்யெழுத்தும் வராது. இது முக்கியமான பாயிண்ட்டு. இற்று, இட்டுக்கு அடுத்து எந்த புள்ளி வச்ச எழுத்துமே வராது. இப்போ அதற்கு என்பது பிழை. இற்றுக்கு பக்கத்தில் இக்கு வராது. நட்பு, இட்டுக்கு பக்கத்தில் இப்பு மெய்யெழுத்து வராது. இது எப்படி தான் எழுதணும்? அதற்கு நட்பு என்று எழுதுவதே சரியானது. அதற்கடுத்து டாமுன் ஏற்கனவே பார்த்த விதிகள் தான் கொடுத்துருக்காங்க. டாமுன் இன் வரும். இந்த இன் வராது. 3 சுழி இன் தான் வரும். எடுத்துக்காட்டு கண்ட, வண்டி, தண்டு. அதே போல் தாமுன், தா என்னும் எழுத்துக்கு முன் இந்து வரும். இன்னு வராது. எடுத்துக்காட்டு எந்த, சந்தி, முந்து. ரா என்ற எழுத்துக்கு முன்னே இன் வரும். இந்த 3 சுழி இன் வராது. எடுத்துக்காட்டு நின்றார், கன்று, என்ற. அதற்கடுத்து சில பிழை திருத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அருகாமை, முயற்சித்தான் என்பது இரண்டுமே தவறு. இதை எப்படி எழுதணும்? அருகாமையை அருகில் என்பதே சரி. முயற்சித்தான், முயன்றான் என்பதே சரி. அதற்கடுத்து இதில் பாருங்கள். ஆண்டுகள் சென்றது என்பது தவறு. ஆண்டுகள் சென்றன என்பதே சரி. ஒருமைப்பன்மை பிழைகள். ஆண்டுகள் சென்றன. வண்டிகள் ஓடாது என்பது தவறு. வண்டிகள் ஓடா. வருவதும் போவதும் கிடையாது என்பதே தவறு. வருவதும் போவதும் கிடையா என்பதே சரியானது. நம்மிடம், அது நம்மிடம் உள என்பது தவறு. உளது, அது நம்மிடம் உளது என்பதே சரியானது. அவை இங்கே உளது என்பது தவறானது. அவை இங்கே உள. ஒருமைப்பன்மை பிழைகள். அவை இங்கே உள. இது எல்லாம் என்பது தவறு. எப்படி எழுதணும்? இவை எல்லாம். பன்மை, இவை எல்லாம். மக்கள் கிடையாது என்பது தவறு. மக்கள் இல்லை என்பதே சரியானது. அதாவது அக்ரிணை உயர்திணை பிழை. மக்கள் என்பது உயர்திணை. அதற்கு இல்லை தான் வரணும். கிடையாது என்பது அக்ரிணிக்குரியது. இது வராது. மக்கள் இல்லை என்பதே சரியானது. எனது தம்பி என்பது தவறு. என் தம்பி என்பதே சரியானது. நாயோ அல்லது பூனையோ வந்தது என்பது தவறு. இங்கே அல்லது வரக்கூடாது. ஓகாரம் வரும்போது அல்லது வரக்கூடாது. நாயோ பூனையோ வந்தது என்பதே சரியானது. இரண்டாவது அல்லது மூன்றாவது கொடு என்பது தவறு. இங்கேயும் அல்லது வராது. இரண்டாவது, மூன்றாவது கொடு. மதுரை என்ற நகரம் என்பது தவறு. மதுரை என்னும் நகரம் என்பதே சரியானது. மதுரை என்னும் நகரம். ஓகே. அதற்கடுத்து அங்கு, இங்கு
என்ற சொற்களுக்கு பின் வல்லினத்து மிகும் அங்கு போனான் இங்கு கண்டார் எங்கு எங்கு சென்றாய். ஓகேவா. அதற்கடுத்து பெயரெச்சங்களின் பின்பும் வல்லெழுத்து மிகக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். இன்றைய தேவை என்பது தவறு. இங்கே வந்து இத்து வந்து வராது. இன்றைய தேவை முக்கியமான தகவல், இங்கே இத்து வராது. முக்கியமான தகவல். அடுத்து இதில் பிற்சேர்க்கையாக சில சொற்கள், ஐயமுறு சொற்களின் அகரவரிசை. இதில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். இதில் முதலாவதாக அக்கறை. அக்கறைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பொருள்? கவனம், கவனம் செலுத்துதல் அல்லது ஈடுபாடு காட்டுதல். அக்கறை இடையின ரை வந்துச்சுன்னா அந்த கரை என்பது பொருள். அங்கனம், அங்கனம்னா அவ்வாறு அல்லது அதன்படி என்று பொருள். என்ன பொருள்? அவ்வாறு என்பது பொருள். அடுப்பு கறினா அடுப்பில் இருக்கக்கூடிய கறி, அடுப்பில் எரியும் கறி. இதில் வந்து இக்கு வந்து அவசியமாக போடணும். அதற்கடுத்து அடுப்பு கறி. அதற்கடுத்து அடுப்பு விறகு. அடுப்பு விறகுனா அடுப்பு எரிக்க பயன்படும் கட்டை. அதற்கு, அதற்கு என்பது இதுதான் சரியானது. இதில் வந்து இக்கு வந்து வரக்கூடாது. அதற்குல இக்கு வரக்கூடாது. அதற்கு, அது கூட்டலுக்கு அதற்கு என்பதே சரியானது. அந்நாள், அந்த நாள். அநேகர் அப்படின்னா பலர் அல்லது பல பேர் என்பது பொருள். அநேகர் இப்படி தான் எழுதணும். இந்த நே தான் வரணும் இங்கே. அநேகர். அப்புறம், அப்புறம்னா அதற்கு பிறகு. அமர்க்களம், அமர்க்களம்னா ஆரவாரம் அல்லது போர்க்களம், ஒரு பரபரப்பான சூழல். அமர்க்களம். அரங்கநாதன். இதை வந்து இரங்கநாதன் என்பது எழுதுவது தவறு. அரங்கநாதன் என்று தான் எழுத வேண்டும். அதற்கடுத்து அரங்கேற்றம். அரங்கேற்றம் வந்து ஒரு கலை அல்லது நூலை சபையில் வெளியிடுறது. இதை வந்து இதுதான் கரெக்ட். அரங்கேற்றம். இதில் வந்து வல்லினராக வந்து வராது, இடையினராக தான் வரும். அரிதாகும், கிடைப்பதற்கு அரிதானது. இந்த ரீதான் வரணும், அதாவது இடையினரி தான் வரணும். அரிதாகும். அரிவாள், வெட்டுவதற்கு பயன்படும் கருவி. அரிவாள் மனை, காய்கறி நறுக்க பயன்படுவது. அருகில், இதை வந்து அருகாமைன்னு எழுதக்கூடாது, அருகில் தான் எழுதணும். அருகி காணப்படும் அப்படின்னா மிக குறைவாகவே காணப்படும். குறைவு, மிக குறைவாகவே காணப்படும். அருகி காணப்படும். அருவருப்பு, ஒரு விருக்கத்தக்க உணர்வு. அறகுறையாக, எதுவுமே முழுமை பெறாமல் பாதியில் நிற்பது. அதற்கடுத்து அவ்யானை, அந்த யானை. அவ்யானை, அந்த யானை. அவ்வாறு, அவ்வாறு அந்த விதமாக. அவதூறு, அவதூறு வந்து என்னதுன்னா ஒருத்தரை பற்றி தவறாக பேசுதல், அவதூறாக பேசுதல். அதற்கடுத்து பாருங்கள். அவர்க்கு என்பது ஒருமை. அவன் குட்டல் கு, அவனுக்கு ஒருமை. இது அவர்க்குன்னு வந்து அவர் குட்டல் கு, இது வந்து பன்மை. அறம், ஒரு கருவி. அறம் வந்து தர்மம். அடுத்து அறுதியிட்டு. அறுதியிட்டுனா உறுதியாக சொல்லுதல், உறுதியிட்டு சொல்லுதல். உறுதி, அறுதியிட்டு. அறை, இது வந்து பாதி, இது வந்து அறை, வீட்டறை. அறுப்பு சிகிச்சை வந்து அறுவை சிகிச்சை. அறுசுவை, அறுசுவை இனிப்பு புளிப்பு போன்ற 6 சுவைகள். அறுசுவை. அறுநூறுனா 600. அறுவடை, விளைந்த பயிர்களை அறுவடை செய்தல். அறிந்தான், தெரிந்து கொண்டான். இந்த அறிந்தான் வந்து கத்தியால் வெட்டினான், கத்தியால் வெட்டினான். அறிந்தான். இடையினரி வந்துச்சுன்னா கத்தியால் வெட்டினான். வல்லினரி வந்துச்சுன்னா தெரிந்து கொண்டான். அறிந்தான், தெரிந்து கொண்டான். அறைதல், கன்னத்தில் அறைதல், கன்னத்தில் அடித்தல். அடுத்து ஆட்சி முறை. ஆட்சி செய்தல் முறை, இந்த ரை தான் வரணும். ஆட்சி முறை. ஆட்டுக்கறி, ரி இடைநெறி வரக்கூடாது, வல்லினரி. ஆட்டுக்கறி. ஆரம்பம், தொடக்கம். ஆரம்பம், தொடக்கம். ஆரவாரம், ஆரவாரம் சத்தமிடுதல் அல்லது ஆர்ப்பரித்தல். ஆரவாரம். ஆற அப்படின்னா நிறைய, வயிறார உண்பது. வயிறார உண்பது என்பது பொருள். இது ஆற வல்லினரா வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஆறிப்போகுதல், அதாவது சூடு தணிவதை குறிப்பது. ஆலயம், ஆலயம் வந்து கோவில். ஆலயம். ஆறாவமுதன், ஆறாவமுதன். தீராத இனிமையுடையவன். தீராத அல்லது தீராத அல்லது நிறைய இனிமையுடையவன். ஆறாவமுதன். ஆறா துயரம், நீங்காத துயரம். ஆறிவிட்டது, சூடு தணிந்து விட்டது. இங்கனம், இவ்வாறாக, இப்படியாக.
இங்கனம் இப்படியாக. இடது பக்கம் இது வந்து இடப்பக்கம் அப்படின்னு தான் எழுதணும். இடது பக்கம் என்பது தவறு. இடப்பக்கம் என்று எழுதுவது தான் சரியானது. இது காரும். இதுவரை அல்லது இத்தனை நாள். இது வரை. இது காரும். இந்நாள் இந்த நாள். இரக்கம் மன இரக்கம். இறங்கினான் இரக்கம் கொண்டான். இந்த இறங்கினான் வந்து கீழே இறங்கினான். வல்லினராக வந்துச்சுன்னா கீழே இறங்குதல். இறை தீனி இறை கடவுள் அல்லது வரி. இறக்குமதி செய்தல். இறந்தான் இது வந்து யாசித்தான் பிச்சை எடுத்தல். யாசித்தான் பிச்சை எடுத்தல். வல்லினராக வந்துச்சுன்னா இறந்தான் செத்தான் அதாவது உயிரிழத்தல். ராமநாதபுரம் இதை இப்படி தான் எழுத வேண்டும். முன்னாடி ஈ சேர்த்து ராமநாதபுரம் என்பது சரியானது. இவ்யானை இந்த யானை. இவ்வாறு இப்படி. இறுகிவிட்டது இறுக்கமாகிவிட்டது. இறுக்கம். இருமாப்பு செருக்கு கொள்வது. அதற்கடுத்து இறுதியில் கடைசியாக. இறுதியில் இந்த ரூ தான் வரணும். வல்லின ரூ. இறுதியில். இருத்தான் விடை கூறினான். இருத்தான்னா விடை கூறினான். இருத்தி மனதில் இருத்தி வைத்தல் தக்க வைத்தல். மனதில் இருத்தி வைத்தல் அல்லது தக்க வைத்தல். இளமை இளமையாக இருப்பது. இளமை. இளைஞன் வாலிபன். இளைஞன் வாலிபன். இளைய மகன். இளைய மகன் இந்த லை தான் வரணும். பொதுலை. இளைய மகன். இறக்கும் தருவாயில். உயிர் இழக்கும் தருவாயில். ஈரம். ஈரம்னா ஈரம் அல்லது குளிர்ச்சி. ஈரப்பதம் அல்லது குளிர்ச்சி. ஈர்கொல்லி தலையில் உள்ள ஈர்களை கொல்ல பயன்படுத்துவது. இந்த ஈறு வந்து வல்லினரு ஈறு. பல் ஈறு அல்லது கடைசியாக. கடைசி எல்லை ஈராக என்பது பொருள். அதற்கடுத்து உடைமை. உடைமை பொது உடைமை. உட்கார்ந்தார். உட்கார்ந்தது அமர்ந்திருத்தல். உட்கார்ந்தார். உதறி தேவையில்லாததை தட்டிச் செல்லுதல் அல்லது நீக்கிச் செல்லுதல். உத்தரவு. உத்திரவுன்னு எழுதக்கூடாது. உத்தரவு என்பதே சரியானது. உபாத்தியாயன் உபாத்தியாயினி. ஆசிரியர் ஆசிரியர். ஆசிரியை. ஆசிரியர் ஆசிரியை. அதற்கடுத்து உரம். உரம் வந்து மரங்களுக்கு வைக்கிற உரம். உரிமை உறவினர். உரிமைக்கு இடையின ரீ வரணும். உறவினர் வல்லின ரீ வரணும். உறவினர் சுற்றத்தார். உரி வல்லினரி உரி. இந்த உரி வந்து தொங்கும் பானை. பானை அல்லது தொங்கும் பாத்திரம் என்பதை குறிக்கும். இது உரி வந்துச்சுன்னா தோல் உரித்தல் என்பதை குறிக்கும். உரிக்கிறது தேங்காய் உரித்தல் தோல் உரித்தல் என்பதை குறிக்கும். அடுத்து உறுதி உறுப்பு உறுப்பினர் எல்லாமே என்னது வரும். வல்லின ரூ வரும். உறைவிடம் உறைந்து விட்டது. வல்லின ரை வரும். அதற்கடுத்து உன்றன். உன்றன் என்பது உண்குட்டல் தன் ஒருமை. இதை வந்து உந்தன் என்று எழுதுவது தவறு. உந்தன் என்பது தவறு. உன்றன் என்பது தான் சரியானது ஒருமை. பன்மைக்கு உந்தம். உண்குட்டல் தம். உந்தம் தம். உந்தம் பன்மை. அதற்கடுத்து ஊருணி. ஊருணி என்பது ஊர் மக்கள் பருகக்கூடிய நீர்நிலை. நீர்நிலையை குறிக்கும். ஊருணி. இடையின ரூ வரணும். ஊருணி. ஊர்காவலர் போலீஸ்மேன். ஊன் 2 சுழி இன் வந்து இறைச்சி. 3 சுழி இன் வந்தால் உணவு. 3 சுழி இன் என்பது உணவு. அதற்கடுத்து ஊறிவிட்டது. ஊறிவிட்டதுக்கு வல்லின ரீ தான் வரணும். ஊறுகாய்க்கும் வல்லின ரூ தான் வரணும். அடுத்து இடை. எடை என்பதை இடை என்று எழுதுவது தவறு. எடை என்பது பாரம். ஒரு பொருளோட வெயிட்டு. ஒரு பொருளின் பாரத்தை தான் எடை சொல்லுவோம். அதை வந்து இடையின் என்று எழுதுவது தவறு. எடை என்பதை சரியானது. எண்ணெய். எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இதை வந்து எண்ணெய் என்று எழுதுவது தவறு. எண்ணெய் என்பதை சரியானது. அதற்கடுத்து 800. இது 800 என்பதை சரியானது. 800. எதற்கு இதான் சரியானது. இதை வந்து எதற்கு இக்கு வந்து வரக்கூடாதுங்கனக்குள்ள. இக்கு வந்து வரக்கூடாது. எதற்கு என்பதே சரியானது. எதிர்கரையில். இங்கே வந்து இக்கு வரணும். வல்லினம் வரணும். இக்கு. எதிர்கரையில். எதிர்கட்சி. இங்கே வந்து இக்கு வந்து வரக்கூடாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அதனால் எதிர்கட்சி என்பதே சரியானது.
எதுகை மோனை என்பதை சரி, எகனை மொகனை என்பது தவறானது. எதுகை மோனை என்பதை சரி. என் நாடு, ஏ கூட்டல் நாடுன்னு பிரித்தா எந்த நாடு என்று பொருள்படும். அதே எம் கூட்டல் நாடு எம்முடைய நாடு. இதே இரண்டு சுழியின் என் கூட்டல் நாடு என்னுடைய நாடு, என் கூட்டல் ஆடு என்னுடைய ஆடு என்று பொருள்படும். அதற்கடுத்து எஞ்சன், இது ஒருமை. என் கூட்டல் தன் ஒருமை. எந்தம், எம் கூட்டல் தம் பன்மை. இதை எந்தன் என்று எழுதுவது தவறானது. என்றன் ஒருமை, எந்தம் பன்மை. அதற்கடுத்து எரியோம்பல். எரியோம்பல் இந்த இடையின ரீ தான் வரும். எரியோம்பல். எரிந்தது, தீப்பற்றி எரிந்தது, இதற்கும் இடையின ரீ தான் வரும். இதே வல்லின ரீ வந்துச்சுன்னா வீசினான் என்று பொருள். எரிந்தான், வீசினான். அதற்கடுத்து எல்லாரும் என்பதே சரியானது. எல்லோரும் என்பது சில செயல்களில் வரும். ஆனால் எல்லாரும் என்பதே சரியானது. எல்லை, எல்கை என்பது தவறு. எல்லை என்பதே சரியானது. அதற்கடுத்து ஏமாந்து, இன்புற்று இருத்தல். ஏமாறி மோசம் போய். ஏமாற்றம் வஞ்சித்தல். ஏமாற்றம் அடைந்தான், ஏமாந்து போனான். அதை ஏமாந்து போனான் என்று எழுதுவது தவறு. ஏன்னா ஏமாந்து என்பது இன்புற்று. ஏமாற்றம் என்பது தான் வஞ்சித்தல் அல்லது மோசம் போகுதல். அதனால் ஏமாந்து போனான் என்று எழுதுவது தவறு. ஏமாற்றம் அடைந்தான் என்பதே சரியானது. ஏமாந்து என்பது இன்புற்றை குறிக்கும், இன்புற்றிருத்தலை குறிக்கும். ஏரி, நீர்நிலை. ஏரி, வண்டி ஏரி. ஏறக்குறைய, ஏறத்தாழ வல்லின ராதா வரும். ஏறக்குறைய, ஏறத்தாழ. ஏறு மாறாக, முன்னுக்கு பின் முரணாக. ஏற்பாடு செய்தல். இதுக்கு வல்லின இற்று தான் வரணும். அதற்கடுத்து பாருங்கள், ஏழைமை. ஏழைமை, ஏழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், வறுமையில் இருப்பவர்கள். அது ஏழை. ஏழைமை என்பது சரியானது. இது ஏழ்மை அப்படின்னா ஏழாகும் தன்மை. ஏழு என்ற எண்ணை குறிக்கும் பண்பு ஏழ்மை. அதற்கடுத்து 500 என்பது 500 எண்ணை குறிக்கும். 500, ஐந்து. அதற்கடுத்து ஒரு காலும், ஒரு போதும். ஒரு கூறு, ஒற்றை. இதுக்கெல்லாம் ஒரு கூறும், அதாவது ஒரு பகுதி, சிறிதளவு. இதுக்கு இடையின ரூ வரும். ஒற்றை, வல்லின ரூ வரும். ஒற்றை. ஒன்று. ஒரு தண்டனை கொடு. ஒருத்தல், தண்டனை கொடுத்தல். அதற்கடுத்து ஓரகத்தி. இதை ஓரவத்தி என்பது தவறு. ஓரகத்தி என்பதை சரியானது. ஓரகத்தி என்பதே சரியானது. அதற்கடுத்து ஓரம். ஓரம்க்கும் வல்லின ராதா வரும். அதற்கடுத்து கடற்கரை. கடற்கரை, இங்கே இக்கு வரக்கூடாது. கடற்கரை என்பதே சரியானது. கடைசி என்று எழுதக்கூடாது, தவறு. கடைசி என்பதை சரியானது. அதற்கடுத்து கடை தேறினான். இத்து வரணும். கடை தேறினான். அதற்கடுத்து பாருங்கள், கட்சி என்பது ஒரு குழு அல்லது அரசியலமைப்பு. இதை இச்சி என்பது தவறு. இட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு மெய் எழுத்துமே வராது. இதை கட்சி என்று எழுதக்கூடாது. கட்சி என்பதே சரியானது. அதற்கடுத்து கட்டுரை. கண்டு களியூருங்கள்லாம் கண்டு களிப்பு மிகுதியாக அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்பது பொருள். அதற்கடுத்து கயிறு, வடம். கயிறு என்பதே சரியானது. கரம்பு நிலம்னா தரிசு நிலம். கரம்பு என்பதே சரியானது. கரம்பு நிலம். கரியர், கருப்பர். கருப்பு நிறம். கருகிவிட்டதுன்னா ஒரு பொருள் கருகிவிட்டதை குறிக்கும். கருத்து, இடையின ரூ வந்துச்சுன்னா எண்ணம். இது வல்லின ரூ வந்துச்சுன்னா ஒரு பொருள் கருத்து விட்டது அல்லது முகம் கருத்து விட்டது என்ற பொருளை குறிக்கும். அதற்கடுத்து கருமை நிறம். கருவாடு. கல்லறை என்னது குண்டியில் தான் வரணும். கல்லறை. கறி, அடுப்பு கறி அல்லது யானை. இடையினரி வந்துச்சுன்னா காய்கறி அல்லது இறைச்சி. கருப்பர், கருப்பு நிறத்தார். கச்சை விறகு. இதை கச்சை விறகுன்னு தான் எழுதணும். மொத்தமாக இருக்கக்கூடிய விறகு கச்சை விறகுன்னு தான் எழுதணும். இதை கத்தை விறகு என்பது எழுதுவது தவறானது. கச்சை விறகு என்பதை சரியானது. கற்பாறை, கற்களாலான பாறை. கடப்பாறை என்பது ஒரு கருவி. கண்ணன். கண்ணன் 3 சுழியின் வந்துச்சுன்னா கிருஷ்ணன். 2 சுழியின் கண்ணன். கர்ணன் 3 சுழியின் கிருஷ்ணன்.
அதற்கடுத்து காட்சி. இதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தான் வடமொழி எழுத்து வந்து எழுதுவது தவறு. காட்சி என்பதை சரியானது. அதற்கடுத்து காத்தருள். கார்த்தருள் என்பது தவறானது. காத்தருள் என்பதை சரியானது. காத்து அருள்வாய். காத்தருள். காய்ச்சல். காரணம். காற்றாடி. காற்றாடி. இடையின இடையின ஒரு இற்று வரக்கூடாது. வல்லின இற்று தான் வரணும். காற்றாடி. கிணறு 3 சொல்லினா தான் வரணும். கிருமி. இடையின ரூ தான் வர வேண்டும். அதற்கடுத்து பாருங்க, கிளறி. கிளறுதல். கிளர்ச்சி என்பது போர் அல்லது எழுச்சி. போர் அல்லது எழுச்சி என்பதை குறிக்கும். கிறுக்கு. பைத்தியமாக. பைத்தியம் என்பதை குறிக்கும். கிறுக்கு. இதுக்கெல்லாம் என்னது வரணும்? வல்லின ரூ வரணும். அதற்கடுத்து குடிக்கூலி. குடிக்கூலி என்பது வாடகை. வீட்டின் வாடகை என்பதை குறிக்கும். இதை கொடக்கூலி என்பது எழுதுவது தவறானது. குடிக்கூலி என்பதே சரியானது. அதற்கடுத்து குறவர். இடையினராக வந்துச்சுன்னா பெரியவர்ன்ற பொருள். வல்லினராக வந்துச்சுன்னா மலைவாழ் ஜாதியினர். குற்றுதல். நெல் குற்றுதல். குத்துதல். முதுகில் குத்துதல். குறி. குறிவைத்தல். குறிக்கோள். இது இரண்டுக்குமே என்னது தான் வரும்? வல்லின ரீ தான் வரும். குறுக்கு தெரு. இதில் வல்லின மிகும். குறுக்கு தெரு இத்து வரும். குறுக்கு தெரு என்பதே சரியானது. கூட்டுக்கறி. காய்கறிகள் கலந்த உணவு. இது இங்கே வந்து வல்லின மிகும். கூட்டுக்கறி என்பதே சரியானது. கூரிய. கூர்மையான. கூரிய கத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கூர்மையான என்று பொருள். இது வல்லின ரீ வந்துச்சுன்னா சொன்ன. கூறுகிறார். கூறிய. ஆசிரியர் கூறினார். சொன்ன என்ற பொருளில் வரும். அதற்கடுத்து கூரை. இடையினர் ரை வந்துச்சுன்னா மேற்கூரை என்பது பொருள். வல்லின ரை வந்துச்சுன்னா புது துணி, புது ஆடை. கூறுங்கள். சொல்லுங்கள். கூறுங்கள். களி கூறுங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? மகிழ்ச்சி அடையுங்கள். மிகுதியாக அடையுங்கள் என்பது பொருள். கூறுங்கள் அப்படின்னா மிகுதியாக அடையுங்கள் என்பது பொருள். கேட்கிறார். காதால் கேட்கிறார் அல்லது வினா கேட்கிறார் என்பது பொருள். கேட்பார். கேட்பவரை குறிக்கும். கேள்வி என்பது வினா. அதை வந்து சிறப்பு இல் வைத்து கேள்வி என்று எழுதுவது தவறானது. கேழ்வரகு. ராகி எனப்படும் தானிய வகை. இதுக்கு வந்து சிறப்பு இல் வரும். கேழ்வரகு. கைக்குட்டை. ஹேண்ட் கர்ச்சீஃப். இங்கே வந்து வல்லினம் மிகும். இக்கு வரும். கைப்பிடி. ஹேண்டில். இங்கே இப்பு வரும். வல்லினம் மிகும். கைத்தறி துணி. தறியால் செய்யப்பட்ட துணி. இங்கேயும் வல்லினம் மிகும். கைத்தறி துணி. கைமாறு. பிரதிபலன். அதாவது செய்த உதவிக்கு திரும்ப செய்யும் உதவி. கைமாறு. ஒற்று இரட்டித்து வரும். அதற்கடுத்து பாருங்க, கோடரி. மரத்தினை வெட்டக்கூடிய கருவி. மரம் வெட்டும் கருவி. கோடை காலம், வெயில் காலம். இங்கே வல்லினம் மிகும். கோத்தான் என்பதை சரியானது. கோர்த்தான் என்பது தவறானது. மாலையை கோத்தான். கோத்தான் என்பதே சரியானது. கோரிக்கை. வேண்டுகோள் வைப்பது. இங்கேயும் வல்லினம் மிகும். கோருகிறோம். இதுவும் வேண்டுகோள் வைப்பதை தான் குறிக்கும். இங்கேயும் இடையின ரூ வரும். அதற்கடுத்து கோவை என்பதை சரியானது. கோர்வை என்பது தவறானது. கோளாறு. பழுது அல்லது தவறு. இங்கே பொது லகரம் தான் வரும். அதற்கடுத்து சக்கரம். உருளை வடிவமான சக்கரத்தை குறிக்கும். சக்கரம் என்பதை சரியானது. அதுக்கடுத்து சக்கரவர்த்தி. பேரரசர். சக்கலத்தி. இது வந்து ஒரு உறவு முறையை குறிக்கும். இங்கேயும் வல்லினம் மிகும். அதற்கடுத்து சகோதரர். உடன் பிறந்தவர். சமையல். சமையல். இங்கே வந்து மை வரும். சமையல்னு எழுதுவது தவறு. சமையல் என்பதை சரியானது. அதே போல் சமயம். சமயம்னு எழுதுவது தவறானது. இங்கே மை வராது. சமயம் என்பதே சரியானது. அதற்கடுத்து சம்பந்தன். சம்பந்தன் என்று எழுதுவது தவறானது. சம்பந்தன் என்பதே சரியானது. அதற்கடுத்து சறுக்கிவிட்டது. சறுக்கிவிட்டது வல்லினம் மிகும். இடையின ரூ வரும். சறுக்கிவிட்டது. சித்திரிக்கிறான். ஒரு செயலை சித்தரிக்கிறான். நடந்தது போலயே சித்தரிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? சித்தரிக்கிறான். இங்கே வல்லினம் மிகும். ஸ்நேகம். நட்பு. சிரைத்தல். தலைமுடியை நீக்குதல். இங்கேயும் வல்லினம் மிகும். சிரைத்தல். சிரைத்தல். தலைமுடியை நீக்குதல். சில்லறை. சிறு நாணயங்கள் அல்லது சிறு தொகை. சில்லறை. சிவப்பு என்பதை சிவப்புன்னு தான் எழுதணும். இங்கே வந்து சிகப்பு என்று எழுதுவது தவறானது. சிவப்பு என்பதே சரியானது. அதற்கடுத்து சிறப்பு. வல்லின ரா வரும். சிறப்பு. சிறகு. பறவையோட சிறகு. இங்கேயும் வல்லின ரா தான் வரும்.
அதற்கடுத்து ஏற்கனவே சொன்னது போல தான் சிறிய அப்படின்னா பெரிய ரீ வரும், பெரியக்கு சிறிய ரீ வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுபோல் சிறிய, சிறுவன், சிறுமி இதுக்கெல்லாம் வல்லின ரீ ரூ தான் வரும். அதற்கடுத்து சிறைச்சாலை இச்சு வந்து வரும், அதாவது வல்லினம் மிகும். சிறைச்சாலைனா சிறை கூடம், இங்கே வந்து வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கடுத்து சுந்தரன், இந்துக்கு அடுத்து இந்த த வரும். சுந்தரன் அழகன், சுந்தரன். அதற்கடுத்து சுரங்கம், இங்குக்கு அடுத்து கா வரும். சுரங்கம். சுருக்கம், சுருக்கம். சுவரில் என்பது தான் சரியானது. சுவற்றை அப்படின்னு எழுதக்கூடாது. சுவரில் என்பது தான் சரியானது. சுவரில் சுவரை என்பது தான் சரி. சுவாமிநாதன் தான் எழுதணும். சாமிநாதன் அப்படின்னு எழுதக்கூடாது. சுவாமிநாதன் என்பதே சரியானது. அதற்கு செய்நன்றி, ஒரு செயலை செய்ததற்கு பதிலாக அல்லது கைமாறாக செய்யக்கூடிய செயல் அல்லது உதவி. செய்நன்றி. செருக்கு வந்து ஆணவம் அல்லது தலைக்கணம், அகங்காரத்தை குறிக்கிறது. செருக்கு, இங்கேயும் வல்லினம் மிகும். செருக்கு இக்கு வரும். அதற்கடுத்து செலவு செய்தல். இதை வந்து சிலவு அப்படின்னு எழுதக்கூடாது. செலவு என்பதே சரியானது. அதற்கடுத்து கருட சேவை. கருட சேவைனா விஷ்ணு கோயில்களில் வந்து கருட வாகனத்தில் கடவுள் வருவதை குறிக்கும். இதை வந்து கருட சேவை என்பதே சரியானது. சேர்வை என்று எழுதுவது தவறானது. சேறு, நீர் கலந்த மண், இங்கே வந்து வல்லின ரூதா வரணும். சேறு என்பதே சரியானது. அதற்கடுத்து சொரிகிறதுனா என்ன பொருள்னா மழை பெய்வது அல்லது ஏதேனும் ஒன்று உதிர்வதை குறிக்கும். உதிர்வதை குறிக்கும். இங்கே என்ன ரீ வரணும்? இடையின ரீ தான் வரணும். அதற்கடுத்து சொறி சிறங்கு, இங்கே வந்து வல்லின ரீ வரும். சொறி சிறங்கு வந்து தோலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான அரிப்பு நோய். சொறி சிறங்கு. சொறிக்கு வல்லின ரீ வரும். சிறங்குக்கு இடையின ரா வரும். அதற்கடுத்து சோம்பேறியாக எந்த வேறு வேலையை செய்யாமல் இருப்பது சோம்பேறி. சோறு அரிசி உணவு, சோறு. அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை, இங்கே வந்து வல்லின மிகும். ஞாயிற்றுக்கிழமை, இங்கே ஒற்று இரட்டைத்து ஞாயிற்றுக்கிழமை, இங்கே வல்லின மிகும். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு தோறும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்ற பொருள். இந்த ஞாயிறு தோறுமை பிரதி ஞாயிறு அப்படின்னு எழுதலாம். பிரதி ஞாயிறு தோறும்னு எழுதக்கூடாது. பிரதி ஞாயிறு எழுதலாம் அல்லது ஞாயிறு தோறும் என்று எழுதலாம். தகுந்தாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. தகுந்தார் போல், இங்கே வந்து இப்போ வரக்கூடாது. தகுந்தார் போல் என்பதே சரியானது. அதுக்கடுத்து தப்ப வெப்பம் என்பதே சரி. தட்ப வெப்பம் என்று எழுதுவது தவறானது. தட்ப வெப்பம் காலநிலை. தயிர் வந்து பாலிலிருந்து உறைய வைத்து எடுக்கப்படுவது தயிர். இங்கே வந்து இடையின இரு தான் வரணும். தயிர். அதுக்கடுத்து தரித்திரம். தரித்தரம்னு எழுதக்கூடாது. தரித்திரம் என்பதே சரியானது. இதன் பொருள் வறுமை அல்லது இல்லாமை. தலையணை, தலகாணி என்று எழுதுவது தவறு. தலையணை தான் சரியானது. தவறு இங்கே வல்லின ரூ தான் வரும். தவறு என்பதே சரியானது. அதற்கடுத்து வர தவறாதீர். வரத்தீர் வந்தாலே அது பன்மை தான். வர தவறாதீர்கள்னு எழுதுவது தவறு. வர தவறாதீர் என்பதே சரியானது. அதற்கடுத்து தவிர, இடையின ரா வரும். தன்னலம், தன் கொட்டல் நலம், அதாவது தன்னுடைய நலனை கருதுவது, சுயநலமாக இருப்பது தன்னலம். இதற்கு 2 சொல்லி இன் நா வரும். அதற்கடுத்து தன்னலம், தன்னகரனா, அது வந்து பன்மை. தம் கூட்டல் நலம், ஒரு குழுவின் நலம் அல்லது ஒரு கூட்டத்தின் நலம். இது வந்து தன்னலம், இது ஒருமை. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஒருமை. தன்னகரம் வந்துச்சுன்னா அது பன்மை, ஒரு குழுவின் நலத்தை குறிக்கிறது. தாறுமாறு, இதில் வந்து வல்லின ரூ தான் வரும். தாறுமாறு. திருநாள், திருமால், திருநீரு, திருவிழா, இது அனைத்திற்குமே இடையின ரூ தான் வரும். திருநாள் நல்ல நாள், திருமால் பெருமாளுடைய பெயர், திருநீரு நெற்றியில் அணியக்கூடிய சாம்பல், திருவிழா கோவில் கொண்டாட்டம், இது அனைத்துக்குமே இடையின ரூ வரும். இதில் திருநீரு இங்கே இடையின ரூ வரும், இங்கே வந்து வல்லின ரூ வரும். அதற்கடுத்து தீப்பொறி,
தீப்பொறி இங்கே இப்பு மிகுந்து வரும், அதாவது வல்லினம் மிகுந்து வரும். தீப்பொறி தீர்ப்பு, ஒரு வழக்கோட முடிவு. இங்கே இடையின இரு வரும். அதற்கடுத்து தீர்ந்துவிடும், காலியாகிவிடும். இங்கேயும் இடையின இரு தான் வரும். இங்கே ரகர ரகர வேறுபாடை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் அடுத்து துறை, தம்பி துறை. இது பெயர்களை குறிக்கும் பெயர் சொல். இதில் என்ன ரை தான் வரணும், இடையினரை வரணும். இந்த துறை வல்லினரை வச்ச துறை நீர்த்துறை அல்லது துறைமுகத்தை குறிக்கும். துறைமுகம் அல்லது நீர்த்துறை, நீர்த்துறை போன்ற பல துறைகளை குறிக்கும். துறைவி, துறவிக்கு எல்லாத்தையும் துறந்தவர். இங்கே என்னதான் வரும், வல்லின ராதா வரும். துறவு நிலைக்கும் வல்லின ராதா வரும். இந்த துறவு இடையினரா வந்துச்சுன்னா அதுக்கு நீர்நிலை என்று பொருள். நீர்நிலை அல்லது கிணறு என்று பொருள். துரத்தினார், ஓட்டினார். துவையல் அரைக்கப்பட்ட ஒரு உணவு, துவையல். அதுக்கு இவ்வு சேர்த்து எழுதக்கூடாது, துவையல் அப்படின்னு தான் எழுதணும். அதற்கடுத்து தூறல், மலைத்துளி. தூவானம், மலைச்சாரல். தேகம் திரேகன் எழுதுவது தவறு, தேகம் என்பதே கரெக்டு. தேர்தல், தேர்தலுக்கு இடையின இரு வரும். அதற்கடுத்து தேர்ச்சி, தேர்ச்சி இச்சு வரும். இடையின இருக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வரலாம். தேர்ச்சி என்பதே கரெக்டு. தேர்ச்சின்னு எழுதுவது தவறானது. இப்போ தேர்ச்சி என்று எழுதுவது தவறானது. தேர்ச்சி என்பதே சரியானது. தேர்வு, தேர்ந்தான், தேறினான். தேவநாதன், தேவநாதன் பெயர் சொல். இதில் தன்னகரன் தான் வரும். நாதன் இப்படி எழுதுவது தவறு. இரண்டு சொல்லி நான் வருவது தவறு. தேவநாதன் பெயர் சொல்லுக்கு தன்னகர நாதான் வரும். இதில் தேர்ச்சி என்பது ஒரு துறையில் ஆழ்ந்த அறிவு பெறுவது. தேர்வு தகுதியானதை தேர்ந்தெடுக்கும் முறை. தேர்ந்தான் என்பது ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தவன் என்று பொருள். இது மூன்றுக்குமே இடையின இரு வரும். தேறினான் என்பது ஒன்றிலிருந்து மீண்டு வருவது. இதற்கு வல்லின ரீ வரும். ஓகேவா. தேவநாதன் தன்னகரன் வரும். அதற்கடுத்து தொகை, எண்களின் கூடுதல், தொடக்கம், ஆரம்பம். தொடை இலக்கணத்தில் வரும் அல்லது நம்ம உடற்பகுதியை குறிக்கும். தொலைவு, தூரம். அதற்கடுத்து நடைபெறும், நடைபெறும். இங்கே வல்லினம் வரக்கூடாது, நடைபெறும். நட்பு, நட் இப்பு அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இட்டுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது இல்லையா, அதனால் நட்பு என்பதே சரியானது. நன்னாங்கு, நான்கு. நன்னாடுனா நம் நாடு, நம்முடைய நாடு, நம் குட்டல் நாடு. இரண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா நல் நாடு, நல் குட்டல் நாடு. நன்னாடு, நல்ல நாடு. நற்றாள், நல்ல தாள். நன்னோக்கம், நல்ல எண்ணம். நன் செய், நீர்வளம் மிக்க விளைநிலம். நன்செய். இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தன்னகரம் ரெண்டு சொல்லி நகரம் எங்கெங்கே வரும்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து நாகரிகம், நாகரிகத்தில் நெடில் வரக்கூடாது. நாகரிகம் ரீ குறில் தான் வரணும். நாட்டுப்புறம் வல்லினம் மிகுந்து வரணும். நாகலாபுரம் ஒரு ஊரோட பெயர், நாகலாபுரம். நாராயணன் திருமாலின் பெயர். இதற்கு மூணு சொல்லி நான், அதற்கடுத்து ரெண்டு சொல்லி இன் வரணும். நாளிகை பழைய கால நேர அளவு. 24 நிமிடங்கள் என்பது ஒரு நாளிகை. 24 நிமிடங்கள் என்பது ஒரு நாளிகையை குறிக்கும். இதற்கு சிறப்பு லீ வரும். அதற்கடுத்து 40, 40க்கு பக்கத்தில் இற்றுக்கு பக்கத்தில் புள்ளி வச்ச இப்பு வரக்கூடாது. 40 என்பதே சரியானது. 40,000 அப்படின்னா 40,000 குறிக்கும். 40,000. அதற்கடுத்து நாற்புறமும், 4 திசைகளிலும். இங்கேயும் வல்லின, அதாவது நாற்கடுத்து இப்பு வராது. நாற்புறமும். 400, 400 என்பது 400 எண்ணிக்கையை குறிக்கும். 400. அதற்கடுத்து நிமிர்த்தினான், நிமிர்த்தினான் என்பதே சரியானது. நிமித்தினான் என்பது தவறானது. இரு சேர்த்து தான் வரும். நிமிர்த்தினான் என்பதே சரியானது. இதில் நிரம்ப, நிரப்பு என்பதே சரியானது. ரொப்பு,
நிரப்பு என்று நொரப்பு என்று எழுதுவது ரொப்பு, நொரப்பு என்று எழுதுவது தவறானது. நிரம்ப, நிரப்பு, நீ தான் வரணும், இதுதான் சரியானது. அதற்கடுத்து நிலைநிறுத்து, ஒரு நிலையில் நிறுத்துதல். நிற்கிறான், ஒரு இடத்தில் நிற்கிறான். நிறுவனம் ஒரு அமைப்பு. நிறுத்தினான், ஒரு செயலை நிறுத்தி வைத்தல். நிறைய அப்படின்னா அதிக அளவில். நிறைவேற்றிச்சுன்னா ஒரு காரியம் முடிவடைந்ததை குறிக்கிறது. இது அனைத்திற்குமே என்னதான் வரும்? வல்லின ரகரம்தான் வரும். அதற்கடுத்து நீர்மோர். நீர்மோர் என்பது மோரில் தண்ணீரை கலந்து தயாரிக்கும் பானம். இதற்கு என்ன இரு வரும்? இடையின இரு வரும். நீலம். நீலம் என்பது ஒரு பொருளோட நீளத்தை குறிக்கும் சொல். இதை நிகிலம் என்று எழுதுவது தவறானது. பட்டினம் உள்நாட்டு நகரம். பட்டணம் உள்நாட்டு நகரம். இங்கே என்ன வரும்? 3 சுழி நா வரும். பட்டினம் 2 சுழி நா வரும். இது கடற்கரை நகரம். பதவுரை என்பது செயலில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியாக பொருள் கொள்வது. பத்மநாபன், இது திருமாலின் பெயர். இங்கே தன்னகர நா வரும். பத்மநாபன். அடுத்து எண்ணு பெயர்கள் பாருங்கள். 13, 14, 15, 16, 10,000. 10,000 அப்படின்னா இது 10,000. இது அனைத்துக்குமே 2 சுழி நா வரும். அதற்கடுத்து பயிற்சி. பயிற்சி என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்து பழகுதல். பயிற்சி. இச்சு வரக்கூடாது. பயிற்சி என்பதை சரியானது. பரப்பு, ஒரு இடத்தின் அகலமான பரப்பை குறிக்கும். இங்கே இப்பு வரும். பரப்பு. இங்கே இடையின ராதா வரும். அதுக்கடுத்து பரம்படித்தான் வயலை சமப்படுத்துதல். இது ஒரு விவசாய சொல். பரம் படித்தான். இங்கேயும் இடையினராக தான் வரும். பலகரை. பலகரை என்பது விதவிதமான சமையலை குறிக்கும் அல்லது சங்கு போன்ற ஒரு பொருளை குறிக்கும். இங்கே வல்லின ரை வரும். வல்லினம் மிகாது, வல்லின ரை வரும். அதற்கடுத்து பழம்பொருள். பழம்பொருள் என்றால் பழமையான பொருள். பழமை, பழைய. தொன்மையான. பழைய அப்படின்னா பழையது. பரம்பு நாடு ஒரு சங்க காலத்தில் உள்ள குறுநில மன்னன் ஆண்ட ஒரு நாட்டை குறிக்கும். பரம்பு நாடு. இங்கே வல்லினராக வரும். 12க்கு என்ன வரும்? 2 சுழி நா தான் வரும். பார்ப்பதற்கு. இங்கே இப்பு வரும். வல்லினம் மிகுந்து வரும். பார்ப்பதற்கு. அதற்கடுத்து பிட்டு என்று எழுதுவதே சரியானது. புட்டு என்பது தவறு. பிரம்மன் படைப்பு கடவுள். இங்கே இடையின ராதா வரும். பிரம்பு நாற்காலி. பிரம்பினால் செய்யப்பட்ட நாற்காலி. இங்கே இடையின ராதா வரும். பிரயாணம், பயணம். இங்கே இடையினராக வரும். 3 சுழி நா வரும் இங்கே. அதற்கடுத்து பிராமணர்கள். இடையினராக இங்கேயும் 3 சுழி நா தான் வரும். பிராமணர்கள் ஒரு சமூகத்தை குறிக்கும் சொல். பிரிவு. இதுவும் இடையின ரீதா வரும். பிறகுக்கு என்ன வரும்? அதன் பின் அப்படின்னு அர்த்தம். அதற்கு என்ன வரும்? வல்லினராக வரும். அதற்கடுத்து பிறப்பு, இறப்பு. பிறப்பு, இறப்பு. உயிருடன் தோன்றுதலும் உயிர் பிரிதலும். இதற்கு என்னதான் வரும்? வல்லினராக வரும். பிரிது வல்லினரா. பிறைமதி. பிறைமதி என்பது வளர்ப்பிறை. இதற்கும் வல்லினரை தான் வரும். பிற்புலம். இதற்கும் வல்லின ரா தான் வரும். அதற்கடுத்து புரட்சி. பெரிய மாற்றம். புரட்சி என்பது ஒரு பெரிய மாற்றம். புறம் நகரம். புறம் பக்கம். நகரம்னு வந்தால் என்ன வரும்? இடையின ரா வரும். பக்கம்ன்று வர்றதுக்கு புறத்துக்கு வல்லினரா வரும். புலைக்கடை. இங்கே வல்லினம் மிகும். புன்சை. வானம் பார்த்த பூமி. இங்கே 2 சுழி இன் வரும். அதற்கடுத்து பெரிய புராணம். சேக்கிழார் எழுதிய 12 திருமுறைகளில் 1. இங்கே என்ன வரும்? 3 சுழி நா தான் வரும். இங்கே பெரியன்ற இடத்துல சிறியரி வரும். எதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதற்கடுத்து பெரும்பேறு, பெருநூல். இது 2க்குமே இடையினரு தான் வரும். பெரும் பேருனா மிகப்பெரிய பாக்கியம். பெருநூல்னா பெரிய நூல். 2க்குமே இடையினரு வரும். பெறுகிற பொருள், அதாவது ஒருவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொருள். இதற்கு வல்லின ரூ வரும். பேரன், பேத்தி. இது 2க்குமே இடையின ரகரம்தான் வரும். பேரன் என்பது மகனின் அல்லது மகளின் மகனை குறிக்கும். பேத்தி என்பது மகளின் அல்லது மகனின் மகளை குறிப்பது. பொருத்தம். பொருத்தமாக இருத்தல். இடையினர் ஒரு பொழிப்புரை. இங்கே இப்பு வரும். பொறி வல்லுனர்னா
பொறியியல் துறையில் வல்லவர். இங்கே வந்து என்ன ரீ வரும், வல்லின ரீ வரும். பொறுப்பு வல்லின ரூ வரும். அதற்கடுத்து பொறுமை பொறாமை இரண்டுக்குமே வல்லின ரகரம் வரும். பொறி அப்படின்னா இடையினரி வந்துச்சுன்னா அதுன்னு நெற்பொறி. அதாவது பொறி நம்ம சாப்பிடக்கூடிய பொறி, அரிசியை வறுத்து கிடைக்கக்கூடிய பொறி, பொரியல் சமைப்பது. வல்லினரி வந்துச்சுன்னா பொறினா இது வந்து எலிப்பொறியை குறிக்கும். எலிப்பொறினா எலியை எலியை பிடிப்பதற்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி எலிப்பொறி. பொறுக்கு தேர்வு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது, இதற்கும் வல்லின ரோ தான் வரும். அடுத்து மரக்கறி இக்கு வரும். மறந்து போதல் ஞாபக மறதி, இதற்கு வல்லின ரா வரும். மரத்து போதல் மரம் போல ஆவுதல், அது வந்து இடையின ரா வரும். மருண்டான் 3 சொல்லி இன் வரும். மயங்கினான். மறு மனம், மறுனா என்ன வரும், மனம்ன்ற பொருளுக்கு இடையின ரூ வரும். அதற்கடுத்து மறு அப்படின்னா குற்றம் அல்லது வேறுபாடு. வல்லின ரூ வந்துச்சுன்னா குற்றம் அல்லது வேறுபாடு. மறுவு இடையின ரூ வரும். மருகன் அப்படின்னா வழி வந்தவன் அல்லது வழித்தோன்றல் அல்லது அக்கா மகன் என்பதை குறிக்கும். மருகன். மருமகன் மகளின் கணவனை குறிக்கும். இரண்டுக்குமே வல்லின ரூ தான் வரும். மருமகன் வேறு மகன் என்பதற்கு வல்லின ரூ வரும். மழைக்காலம் இக்கு வரும். மறியல் மறுப்பு மறுத்தான் மறுநாள் மன உறுதி இது அனைத்துக்குமே என்னதான் வரும், வல்லின ரகரம்தான் வரும். அடுத்து மாசு மறு. மாசுனா குற்றம், மறுனா இல்லாத, குற்றம் இல்லாத என்று பொருள். மாநாடு ஒரு அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தும், பலர் ஒன்று சேர்ந்து கூடி நடத்தும் ஒரு கூட்டம். நாடு இதற்கு தன்னகரம் வரும். மாநிலம் ஒரு நாட்டின் பகுதி, இதற்கும் தன்னகர நீ தான் வரும். மாறி காலம் வல்லினம் மிகுந்து வரும். மாறிவிட்டது மாறுபாடு வல்லின ரகரம் வரும். அதற்கடுத்து பாருங்க, முடிவுரை மும்பரமாக, இதற்கு வந்து என்ன வரும், இடையின ரகரம் வரும். முடிவுரை மும்முரமாக. முயற்சி இச்சு வராது. முரண்பாடு 3 சொல்லி இன் வரும். முரடனுக்கு 2 சொல்லி இன். முறிவு முறிந்தது முறுக்கலாம் வல்லின ரகரம் வரும். 300 இந்த 300ல் 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா 300 முன்னே உள்ள 100 குறிக்கும். தன்னகரம் வந்துச்சுன்னா 300 என்ற எண்ணை குறிக்கும். முன்னால் முன்னே செல்லுதல். இந்த குண்டு லகரம் வந்துச்சுன்னா முன்னே அப்படின்ற பொருள். இது பொது லகரம் வந்துச்சுன்னா முந்தைய நாள் என்று பொருள். முன்னாள் தன்னகரம் வந்துச்சுன்னா 3 நாள் என்று பொருள். முறைக்கிறானுக்கு வந்து வல்லினரை வரும். முன்னுரை இடையினரை. முன்காலம் என்பதை குறிக்கும். முக்காலம் 3 காலத்தை குறிக்கும். அடுத்து மூக்கரையான். மூக்கரையன்னா மூக்கு சரியாக அமையாதவர். மூக்கு வந்து சரியாக அமையாதவர். இங்கே வந்து வல்லினம் மிகுந்து வரும். மூக்கரையான். மூச்சு இல்லை. மூர்க்கன்னா பிடிவாத குணமுடையவர். இங்கே வந்து இடையின இரு வரும். மூச்சை அடைந்தான் அப்படின்னா மயக்கமடைந்தான் என்று பொருள். இங்கும் இடையின இரு தான் வரும். இச்சும் வரும். வல்லினம் மிகுந்து வரும். மெய்க்காவலர் உடலை காப்பவர். இங்கே வந்து வல்லினம் மிகுந்து வராது. மெய்ஞானம் அதை இஞ்சு வரும். இங்கே மெய்ஞானம். மெருகேற்றுதல் இடையின ரூ வரும். மேநாடு தன்னகரம் வச்சு எழுதுவது தவறு. மேநாடு இது சரியானது. அதற்கடுத்து மேல்புறம் மேன்மேல் என்று எழுதுவதே சரியானது. மென்மேல் என்று எழுதுவது தவறானது. அதற்கடுத்து மோக்கிறோம்னா நுகர்கிறோம் என்று பொருள். இதை முகர்கிறோம் என்று எழுதுவது தவறானது. நுகர்கிறோம் என்று பொருள். மோக்கிறோம் என்று எழுதுவது தான் சரியானது. மோர் வந்து தயிரிலிருந்து எடுக்கக்கூடிய பானம். இங்கே வந்து இடையின இரு வரும். வயிறு உடலில் உள்ள ஒரு பகுதி. வரலாறு கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு. இங்கே வந்து இங்கே வந்து என்ன வரும், இடையினரா. வரலாறு இங்கே வல்லின ரூ வரும். வரவு செலவுன்னு எழுதக்கூடாது. வரவு செலவு. வரவேற்பு இடையின
ரா வரையறை. இங்கே வந்து இடையின ரை வரும், இங்கே வந்து என்ன வரும், வல்லின ரை வரும். வல்லுனர், ஒரு துறையில் தேர்ந்தவர், இங்கே வந்து தன்னகரம் வரும். வல்லுனர். வழக்கறிஞர், சட்டம் பயின்றவர், இடையின ரை வரும். வழக்குரைஞர், குரைஞர் ரை வந்து இடையின ரை வரும். வாதிடுபவர், வழக்கறிஞருக்கு வல்லின ரீ வரும். வழக்குரைஞருக்கு இடையின ரை வரும். சட்டம், அதாவது வாதிடுபவர். வழக்கறிஞர்னா சட்டம் பயின்றவர் என்பதை குறிக்கும். வழிப்பறி இப்பு வரும். வற்புறுத்துகிறேன், கட்டாயப்படுத்துதல், வற்புறுத்துதல். இங்கேயும் வல்லின ரகரம் தான் வரும். வறட்சி, வறட்சி இச்சு வரக்கூடாது, வறட்சி என்பதை சரியானது. வறட்டி, வறட்டி இங்கேயும் வல்லின ரகரம் தான் வரும். வறண்டு விடும், 3 சுழி இன் வரும். வறண்டு விடும் 3 சுழி இன். வறுமை, ஏழ்மை, இங்கே வல்லினரு வரும். கிழங்கு வறுவல், வல்லினரு. வன்மை, 2 சுழி இன் வந்துச்சுன்னா ஆற்றல் என்பதை குறிக்கும், வலிமையை குறிக்கும். 3 சுழி இன் வந்துச்சுன்னா கொடைத்தன்மையை குறிக்கும். அதற்கடுத்து வாக்குறுதி, கொடுத்த வாக்கு, இங்கே வந்து இக்கு வரும். வாய்ப்பாடு, வாய்ப்பாடுக்கு வாய் இப்பு வராது, வாய்ப்பாடு என்பதை சரியானது. கணக்கு அல்லது இலக்கண விதிகளை குறிக்கும். வாய்க்கால், நீர் செல்லும் பகுதி, இங்கே வந்து இக்கு வரும். அதற்கடுத்து வாய்ப்பாட்டு, வாயிலிருந்து பாடக்கூடிய பாட்டு, இதற்கு வந்து இப்பு வந்து வரும். வாய்ப்பாட்டு. வார வழிபாடு, வாரம் செய்யக்கூடிய பூஜையை குறிக்கும். வார வழிபாடு. அதற்கடுத்து வாழைத்தாறு, இங்கே வந்து வல்லின ரூ வரும். வாழை நார், இடையின இரு வரும். விசிறி, காற்றை வர வைக்கும் கருவி, இங்கே வந்து வல்லினரி வரும். விஸ்வநாதன், தன்னகரம் வரும். விடியற்காலம், இதை வந்து விடிய காலம் எழுதக்கூடாது, இற்று சேர்த்து தான் எழுதணும். விடியற்காலம் தான் எழுதணும். விநாயகர், கடவுளின் பெயர், இங்கே தன்னகரம் வரும். விரட்டுகிறார், துரத்துகிறார், இங்கே இடையின ரா வரும். விருந்து, விருந்துக்கு விருந்தோம்பல், இங்கேயும் இடையின ரூ தான் வரும். விருப்பு வெறுப்பு பாருங்கள், விருப்பில் இடையின ரூ வரும், வெறுப்பில் வல்லின ரூ வரும். விற்கப்படும், வல்லின இச்சு வரும். வெண்ணெய், பாலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கொழுப்பு வகை, இதற்கு 3 சுழி இன் வரும். வெந்நீருக்கு தன்னகரம் வரும். வெந்நீர், சூடான நீர். வெயில், சூரிய ஒளி, வெயில் என்பதை சரியானது. வெயில் ஈ சேர்த்து எழுதக்கூடாது, அது தவறானது. வெயில் என்பதை சரியானது. வெறி, அதிகப்படியான ஆவேசம், இதற்கு வல்லின ரீ வரும். அதற்கடுத்து வேங்கடாச்சலம், வேங்கடாச்சலம், இதை வந்து வேங்கிடாச்சலம் கீ சேர்த்து எழுதுவது தவறானது. வேங்கடசாமி, வெங்கடசாமி என்றது எழுதுவது தவறானது. வேட்கை, வேட்கைனா மிகுந்த ஆசை. வேட்கை. வேர்க்குரு, இங்கே இக்கு வரும். வல்லின மிகுந்து வரும். வேளாளர், வேளாண் குலன், விவசாயம் செய்யும் மக்கள், இங்கே வந்து பொது லகரம் வரும். அதற்கடுத்து வேறுபாடு, வல்லின ரூ வரும். வைக்கோல் போர், வைக்கோல் போர் என்பது நெல் அறுவடைக்கு பின் மிஞ்சும் வைக்கோலை வந்து அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு குவியல் பகுதி. இங்கே வந்து இக்கு வரும், இங்கே வந்து இடையின எரு வரும். வைக்கோல் போர். அதற்கடுத்து இரு வகையாக எழுதப்படும் சொற்கள், இரு வகையாகவும் எழுதலாம். அந்த மாதிரி சொற்கள் பாருங்கள். அப்பொழுது, அப்போது. அப்பொழுது என்பது எழுத்து வழக்கு, அப்போது பேச்சு வழக்கு. ஔவையார், ஔவையார், இது ஔவையார், இது எழுத்து வழக்கு, இது வந்து பேச்சு வழக்கு. அறம், அரண், ஈற்றுப்போலி, எழுத்து தான் மாறுபடும், ஆனால் பொருள் வந்து மாறாது. அறம், அரண், ஈற்றுப்போலி உடையது. அதுக்கடுத்து ஐயர், ஐயர். அதுக்கடுத்து ஆண்டு, யாண்டு, முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கு. ஆண்டு என்று எழுதுவது தான் சரியானது. யாண்டு என்பது சில செயல்களில் உண்டு. யாண்டும் உல, எடுத்துக்காட்டு யாண்டும் உல. அதற்கடுத்து ஆறு, யாறு என்பது பேச்சு வழக்கு. அதற்கடுத்து யமன், யமன். எந்திரம், இயந்திரம், எந்திரம், இயந்திரம். குடல், குடர், ஈற்றுப்போலி. கோவில், 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 கோயில், இரண்டுமே சரியானது தான். அதற்கடுத்து சாம்பல், சாம்பர், ஈற்றுப்போலி. சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு, இரண்டுமே சரியானதான். செதில், செதில், குண்டு லகரம் வரும், பொது லகரமும் வரும். செதில், செதில். துளிர், தளிர், இது வந்து எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு. துளிர்,
தளிர். துவக்கம் தொடக்கம். தொடக்கம் என்பது எழுத்து வழக்கு, துவக்கம் என்பது பேச்சு வழக்கு. துவக்கம் தொடக்கம். நாள்தோறும் நாள்தோறும் குறில் நெடில். ஞாயிற்று கிழமை இது பேச்சு வழக்கு, எழுத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சி பஞ்சு. பந்தல் பந்தர் இது ஈற்று போலி. பெயர் பெயர் என்பது பேச்சு வழக்கு. அதற்கடுத்து பொழுது போழ்து பொழுது போழ்து. மதில் மதில் 2 லகரம் வரும். மங்களம் மங்களம். மயல் மயல் முதற்போலி மயல் மயல். யானை ஆணை 2மே சரியானதாக வரும். யானை ஆணை. யார் யாவர் யாவர். வியர்வை வேர்வை என்பது பேச்சு வழக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் உள்ள எக்ஸாமுக்கு ரிலேட்டடான பகுதிகளை பார்த்தாச்சு. இதற்கு முந்தைய வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதும் பார்த்துருக்கோம், ஸ்கூல் புக்கில் இல்லாததும் பார்த்துருக்கோம். இந்த புக்கில் சின்ன சின்ன நுணுக்கமான பொருளில் இருந்து கடினமான பொருள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் உள்ள அனைத்து பகுதிகளையுமே பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.